எங்கேயாவது பறவையோட கூடு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்க்குவேன். அப்படி இங்கே வரும்போது பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீழே இருக்க பாக்ஸில் ஒரு பறவை கூடு கட்டியிருக்கு. அது பார்க்குறதுக்கு இன்னும் ஆக்டிவ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் அதில் 2 குட்டிங்க இருக்குது. அப்புறம் பட் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் எந்த பறவையோட குட்டின்னு தெரில. லக்கு இருந்துச்சுனாக்கா அந்த பறவையும் பார்க்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். அதோட பேரண்ட்ஸ் திரும்ப ஃபுட் எடுத்துகிட்டு வர போயிருக்கு. அதுக்குள்ளே போன வாரம் பார்த்தது இந்த வாரம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்னு பார்ப்போம். இது பெருசாக தான் வளர்ந்துருக்கோம். ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி குட்டி வச்சு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. 2வது வாரம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி பெருசாக இருந்துச்சு. அண்ட் இது 3வது வாரம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த குட்டியெல்லாம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமே பார்த்திங்கனாக்கா அந்த குட்டியெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக வளர்ந்து. மொதல் வாரம் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 2வது வாரமே அது ஃபுல்லாக வளர்ந்த மாதிரி தான், அவ்வளோ பெருசாக ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருசாகி அது கூட விட்டு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சைலண்டாக இருக்கு, பார்க்கணும். நான் போன வாரம் பார்க்கும்போது அந்த குட்டியெல்லாம் பெருசான சைஸில் தான் இருந்துச்சு. இந்த வாரம் எனக்கு ஷோராக தெரியும் அந்த குட்டிங்கெல்லாம் இருக்காது, பறந்து போயிருக்கோன்னு. எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு வந்தேன். பட்டு அந்த கூண்டில் எந்த பறவையுமே இல்லை, பறந்து போயிட்டுருக்கு. அடுத்து இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது நெஸ்ட்டு அடித்தா இல்லை ஏதாவது குட்டிங்க இருந்துச்சுனாக்கா நான் அதை மானிட்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.